இன்னைக்கு தெரிஞ்ச மைக்கேல் உங்கள் பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்காங்க. டேய் லாடியா இருக்கா? சாரி, ஏலே, நீ பைபிள் வாசியா? தள்ளு. நீ ப்ரே பண்ணியா? தள்ளு. நீ ஆராதிக்கியா? கிளம்பு. நீ மெசேஜ் இருக்கியா? மெசேஜ் தூங்கிட்டு தானே இருக்க? கிளம்பு. நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா? நான் அது 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன். கிளம்பு. அம்மா, உன் ஒய்ஃப் கூப்பிட்டாருல? போறது மாமூல். அவங்க அங்கேயும் கவலையும் இல்லையா? அதான் வந்தேன். ஓ, அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் யார் வாங்க பார்க்கலாம். உங்கள் பேர் என்ன? என் பேரு உபவாசம். முதல்ல எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனால தான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாசம். உப்பு சாப்பிட்டு போச்சான். உன் பேர் என் பேரு இல்லையா? நானும் ஒருக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாக நீ உருவாசம் இல்லை. நீ மனுஷன் பார்வைக்கு ஜெபம் பண்ண முன்னாலும் உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்போ நான் உள்ள போக முடியாதா? நான் எங்க போறது? நான் உபவாசம். நம்ம என்ன செய்ய உப்பு இல்லையா? நீ வா. உங்கள் பேர் என்ன? என் பேர் நான் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தசமம் நிறைய கொடுத்துருக்கேன். திட்டு அழுது எல்லாம் திட்டு பண்ணணும். நீங்கள் ஆசைப்படுத்தி கவனத்தை கொடுத்தீங்க. இது ஊர்ல நஞ்சவனிக்கு அதில் தசமமாக கண்ணி கொடுத்து இது பெருமையாக பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறீங்களே போச்சா? என்ன, உன்னை உள்ளதுல? நல்லதுக்கு நான் மட்டும் போறாங்க. பாவத்தை விட்டு மறந்துடணும். ஓ, இது வேறையா? ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பழகிச்சு. ஓ, பெர்ஃபார்மன்ஸா? யாரு நீ? இந்த கேஸ் நான் என்னன்னா உன்னோட பேரை சொல்லு. சொல்றேன். என் பேரு ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன். வாரக்காலமா சர்ச்சு வருவேன். அந்நிய வருஷம் பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் 2 வருஷம், கோடாலியில் வேற வருஷம். ஐயோ, இவ்வளோ விட்டுறீங்க. பார்வையும் சரி, என் பேர் இல்லைனாங்க பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்லை அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைனாங்க பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போ. நடக்கிறதுக்கு வாடி உன் வாயை இடிச்சிடு. வாய்ஸ் டேக்கிங். யார் அந்த பொம்பளை தெரியுதா? எல்லாம் அம்மா தான் போ. உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் கிரேஸ். உங்கள் பேர் நீங்கள் பூமியில் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து கொடுத்தார். நீ ஒன்று பண்ணணும். உங்கள் பேர் என்ன? என் பேர் பிளெஸி. உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் கேட்கப்பட்டு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணலையே. ஓ, அப்படியாண்ணா? நீ கொஞ்சம் ஓரமாக வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து நீ என்ன பாவம் பண்ணியிருக்கேன்னு நீயே பார்க்கலாம். அடுத்து வாங்க. உன் பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணன். உன்னோட பேர் இல்லை. நீ பாவத்தை விட்டு மனு திரும்ப. அப்படின்னா என்ன? இந்த டிவியோட பாவத்தை பத்தி என்ன சொன்னாங்களே? நான் பேசிய நாளைக்கு பார்த்து நினைக்கிறேன். இவதான் பேசியம்மா. ஏமா, இவ்வளோ நாள் உங்க வீட்டில் வேலை செஞ்சேன். ஒரு நாள் கூட ஏசுப்பா பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்க சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்போ புரியுதா? என்ன மன்னிச்சிருக்கணுமா? என்ன விடுங்க. பேசியம்மா, என்ன விட சொல்லுங்க. என்னை காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உன் பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஹே பிளெஸி, இங்க என்ன பண்றீங்க? யாரு இவங்கலாம்? அதை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பேச வேண்டிய காலத்தில் பேசலை. இப்போ நினைச்சாலும் பேச முடியாது. பிளஸி, அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்கள் ரட்சிக்கப்படாதனால உங்களால் பரவாயில்ல போக முடியாது. ஏசுவா? பிளெஸி, நீ கிறிஸ்டியன் தானே? இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட
வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறது ஆண்டவரை பற்றி தாத்தமாக சொல்லாததான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது. நான் பண்ணதை பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம கடமை. அதில் நமக்கு தெரிவிக்கலனா நமக்கு அறியும். ஆண்டவரை பற்றி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிடுங்க, உங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லிடுங்க, உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு சொல்லிடுங்க, எல்லாத்தையும் சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. பாருங்க